வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். கேள்வி நேரத்தின் போது எதிர்க்கட்சிகளின் அமளியை தொடர்ந்து இன்று மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. தொடர்ந்து மக்களவை கூடிய போது தலைமை அதிகாரி PC மோகன் கேள்வி நேரத்தை எடுத்துக் கொள்ள முயன்றார். ஆனால் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவைக்குள் நுழைந்து கோஷமிடத் தொடங்கினர். இச்சூழலில் மத்திய கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் SP சிங் பாகேல் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிக்க முயன்றார். அமளி தொடர்ந்ததால் அவைத் தலைவர் அவையை ஒத்திவைத்தார். எதிர்க்கட்சி எம்பிக்கள் மக்களவை நடவடிக்கைகளை சீர்குலைப்பதாக மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், அவர்களின் செயல் அவையின் கண்ணியத்திற்கு எந்த மரியாதையும் இல்லை என்பதையே காட்டுகிறது. இது நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றார். மேலும் மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி ஒரே ஒரு விஷயத்தில் பிடிவாதமாக இருந்ததால் முழு பட்ஜெட் தொடரையும் வீணடித்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பாக திரைப்பட விழா வரும் 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. 4 நாட்கள் நடைபெற உள்ள இந்த திரைப்பட விழாவில் 46 திரைப்படங்கள் சர்வதேச அளவிலும் தேசிய அளவிலும் குழந்தைகளுக்கான பிரிவுகளிலும் ஆவணப்படமாகவும் திரையிடப்பட உள்ளன. இத்திரைப்படங்கள் முறையே கருவடிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்திலும், சிப்ரேன் வீதியில் உள்ள அலையன்ஸ் பிரான்சிஸ் கலையரங்கிலும், லாஸ்பேட்டையில் உள்ள டாக்டர் APJ அப்துல் கலாம் அறிவியல் மையம் மற்றும் கோளரங்கிலும், புதுச்சேரி கடற்கரையின் காந்தி சிலை அருகிலும் ஒளிபரப்பப்பட உள்ளது. புதுச்சேரியில் முதுநிலை மருத்துவ படிப்பிற்கு நீட் தேர்வு மதிப்பெண் குறைத்த பின் விண்ணப்பித்த மாணவர்களின் வரைவு தர வரிசை பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் திரு அமன் சர்மா செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார்.